இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மக்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. அந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் ஒரு பெரிய ஏமாற்று நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு மாற்றம் வராதான் விரும்புறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பரிசு தரும். முடிவெடுக்கிறதுல ஒன்றும் காலதாமதம் இல்லை. நான் ஏற்கனவே இருந்த மாதிரி நான் களத்துல இருந்தேன், மக்கள் களத்துல இருந்தேன். நான் கட்சிக்கு வருவதற்கு முன்பு 2013 இருந்து நேரடி மக்கள் களத்துல இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள்ல மக்களோடு வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப நான் கடலோர மக்களோட வேலை செய்யல. 2013க்கு பிறகுதான் நான் கடலோர மக்களோட பணி செய்ய தொடங்கினேன். களத்துல ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கேன். நான் அரசியல் கட்சியிலேருந்து விலகினே தவிர மக்கள் அரசியலேருந்து ஒருபோதும் விலகல. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், கடலோர மக்கள் போராட்டம்னு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையில்ல. 6 வருஷம் கத்திருக்கிறேன்ல, குழந்தைகளை பார்க்கணும். ஏன்னா என் குழந்தைங்க என்னோட இல்லாமே இருந்தாங்க. இந்த 1 வருடமா தான் நான் கூட்டிட்டு வந்து என் கூட வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டில தான் அவங்க ஒரு 2.5 வயசுலேருந்து என் பெண் குழந்தை அங்கேயே தான் வளர்ந்தாங்க. அதை விட்டுட்டு தான் அரசியல் தளத்துக்கு வந்தேன். என் பெண்ணோட இப்போ ரொம்ப நாள் ஏக்கம், அம்மா கொஞ்ச நாள் கூட நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அந்த பிள்ளைகிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நாளாவது அவங்களோட இருக்கணும். இன்னொன்று, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அரசியல் தளத்துல இருந்து. அதனால இந்த ஒரு வருட காலம். இன்னொன்று, மக்களோட நான் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன செய்யலாம், அடுத்த கட்ட நகர்வு என்ன, நமக்கான பிரச்சனைகளை யார் சரி செய்வா அப்படிங்க. அதனால தான்